ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நிசானில் புதுசாக லான்ச் ஆகிருக்க கிராவைட் காரை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது ஒரு 7 சீட்டர் காம்பேக்ட் எம்பிவிங்க. மொத்தமே 4 மீட்டர் தான் இருக்குது. பெட்ரோலில் மட்டும்தான் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் எக்ஷோரூம் ப்ரைஸ் 5.65 lakhs வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் 6.84 வருது. மற்ற மாடல்ஸோட ப்ரைஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் விசியா, எக்ஸன்டா, என்கானெக்டா, டெக்னா லான்ச் எடிஷன் இருக்குது. நம்ம கேட்டிருக்கிறத டெக்னா லான்ச் எடிஷன் ஆன் ரோட் 10 lakhs வருது. அண்ட் இதில் அவங்க 3 years 1 lakh இன்வெஸ்டர் வாரண்ட்டியும் கொடுத்துட்றாங்க. எக்ஸ்டெண்ட் வாரண்டி 10 years 2 lakh வரையும் கொடுக்குறாங்க. 30+ ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வருது. 5 கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேலும் நிறைய பேரும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேஸ் மாடலில் ஒயிட் அண்ட் சில்வர் கலர் மட்டும்தான். 5 கலர் ஆப்ஷன் என்கனெக்டாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் என்கனெக்டாலேருந்து ஆட்டோமேட்டிக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆட்டோரோலி நிசான் நந்தனம்ங்க. நிசான் காசு வாங்கலாம் நீங்களே தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காரோட சாவிலிருந்து 1 by 1 பார்த்துட்டு போகலாம். சாவியில் நிசானோட பிராண்டிங் இருக்குது. ரொம்ப ஸ்லீக்காக லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. லாக், அன்லாக் பட்டன், பூட் ஓப்பனிங், ஒரு சின்ன லைட்கான பட்டனும் வந்துருக்கு. இப்போ அன்லாக் பண்ணலாம். வண்டியோட எக்ஸ்டீரியர் டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இன்டீரியர்ஸ், கடைசியாக இன்ஜின் போர்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் டிசைனில் தான் ஆரம்பிப்போம். லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே டைம் ரன்னிங்லாம் ரெண்டாக ஸ்பிளிட் அப் டைப்பில் எல்இடி வந்துருக்கு. ஹெட்லாம்ப்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் எலமெண்ட்ஸ் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பும் வந்திருக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹேலஜன் டைப்பில் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் கிராவைட்டோட பிராண்டிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக்கில் ஒரு சில்வர் லைன்ஸும் வந்திருக்கு. ஒரு 2D கிரில் ஃபுல்லாமே கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் சென்டரில் நிசானோட பிராண்டிங்கோட நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு C ஷேப்பில் ஆரோ ஆக்சன்ஸ் இருக்கு இல்லையா, இது எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் தான். அதேமாதிரி ஃபாக் லாம்பும் எல்இடி செட்டப். அங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸும் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 182 mm இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்கிப் லைட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. வண்டியோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆண்டனா, ஃப்ரண்ட்டில் ரெயின் சென்சிங் வைப்பருக்கான சென்சார், டேஷ் கேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலில் வந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் 2 வைப்பர், ஒரு வாஷர், பானரோட டிசைனும் கர்வியாக அழகாகவே முடிச்சிருக்காங்க ஏரோடைனமிக்லாம். காரோட சைடில் ஓஎம்சி இருக்குது. இங்கே டர்ன் இண்டிகேட்டர், எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஆப்ஷன் கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. வீல் அச்சஸ் கிளாடிங்கும் மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு ஆக்சன்ஸும் வந்திருக்கு. ஸோ இது அலைவல்ஸ் கிடையாது, பட் பார்க்க அலைவல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 185/65 15 inch டியூப்லெஸ் டைஸ் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் கிடச்சிரும். அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா மெக்பர்ஷன் ஸ்டர்ட் வித் லோயர் டிரான்ஸ்மிஷன் லிங்க்கும் ஆட் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷனில். மேலே இருக்க ரூஃப் ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஒரு 50 கிலோ வெயிட் நீங்கள் வைக்கலாம் பிளாக் கலரில். அண்ட் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன்ஸாக வந்திருக்கு. பாடியுமே கொஞ்சம் இப்படி ஒரு கர்வியான ஒரு எலிமெண்ட்டோடு வருது. சைட் ஆங்கிளில் இங்கே பிபிலர் பிளாக் அவுட்ஸ், கீழே ஒரு குரோம் பெல்ட் லைனும் வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு குவார்ட்டர் மிரரும் வந்திருக்கு. ஹேண்டில் பாஸ்லாம் குரோம் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. வண்டியோட டேங்க் ஒரு 40 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வான்டேஜ் லாங் டிரைவுக்கு. சைடில் பேக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வீல் அச்சஸ் கிளாடிங் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துடும். இதுவும் அலைவில்ஸ் கிடையாது, ஆரோவில் தான். அண்ட் பேக்கில் உங்களுக்கு ட்விஸ்பீம் சஸ்பென்ஷன் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் உள்ள ஃபினிஷிங்கும் இந்த லெவலில் வந்திருக்கு. சைடு ஆங்கிளில் இங்கே கிராவைட்டோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியோட இந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே இந்த லான்ச் எடிஷனில் வந்துடும். ஓவராலாக சைட் போர்ஷன் பார்க்கும்போது ஒரு பெரிய கார் மாதிரி தான் அப்பியரன்ஸ் நமக்கு இங்கே கிடைக்குது. காரோட ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்ப் வந்திருக்கு மேலே. அதுலேயே வாஷரும் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ் இருக்குது. அண்ட் க்ளோஸ்அப்பில் இங்கே ஒரு வைப்பர் பிளேடு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டேஷ் கேம் இந்த லான்ச் எடிஷனில் வந்துடும். இல்லைனா அக்சசரிஸ்லாம் போட்டுக்கலாம் நம்ம. அண்ட் இந்த இடத்துல க்ளோஸ்அப்பில் பாருங்கள், ஒரு அட்டென்ஷன் டீட்டெயில்டான டிசைன் இருக்குது. ஒரு கேம்ப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் நிசானோட பிராண்டிங், ஒரு கிளாஸ், ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி பிளாக்கில் ஒரு சில்வர் ஆக்சன்ஸ், டெய்லைட் ஒரு எல்இடி செட்டப்பில் ஸ்பிளிட் அப் டைப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் நார்மல் ஹேலஜன் தான். பேக்கில் உங்களுக்கு கேமரா வந்துடும். நம்பர் பிளேட்கான லைட் ஹேலஜனில் கொடுத்துருக்காங்க. எல்இடிலேயே கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட்டில் மாதிரி கிராவைட்டோட பிராண்டிங் பேக்லேயே அழகாகவே வந்திருக்கு. அண்ட் இந்த ஆக்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சசரிஸ் கிட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். பேக்லேயே ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஸ்கிப் லைட் சில்வர் கலரில். அண்ட் இந்த இடத்துல பார்க்கிங் சென்சார்ஸ் வித் ரிஃப்ளெக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீல் இந்த மாடலில் இருக்குது. 165/80 14 inch டியூப்லெஸ் டைஸே வந்திருக்கு. சைஸ் கைஸ் அடுத்தபடியாக காரோட பூத் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, அந்த சீட்டை ஃபோல்ட் பண்ண எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது 5 seater 7 seater 6 seater யூஸ் பண்ணலாம். ஸோ இது 50/50 ஸ்பிளிட் அப் சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட்டம் பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்குது. இந்த ஃபோல்ட் பண்ணது ரொம்ப ஈஸி. இந்த ஹூக்கை நீங்கள் அப்ளிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள்
ஃப்ரண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணால் 625 லிட்டர்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது. 6 சீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 320 லிட்டர்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துலலாம் வந்து எந்த ஒரு ஃபினிஷிங்கும் கொடுக்கல, காசு கட்டிங்க தான். இந்த சீட்டும் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். எஸ், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு 5 சீட்டராக போகிறீங்கன்னா இந்த கீழே இருக்கிற போர்ஷனையும் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 மினிட்ல நீங்கள் இந்த சீட்டை மொத்தமாகவே வந்து எடுத்து ஃபிக்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கு ப்ளஸ் பாயிண்ட். திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக்கிங்ஸ் மாதிரி இருக்கும். அந்த போர்ஷனில் வச்சுட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். திரும்பவும் இந்த ரிக்ளைனிங் நீங்கள் இந்த பட்டனும் இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ இது வந்து லைட்டாக ஒரு ரிக்ளைனிங் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். பேக்லேயும் வந்து இந்த இடத்துல ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் நல்லா முடிச்சிருக்காங்க. நண்பர்களை அடுத்தபடியாக காரோட இன்டீரியர்ஸில் ஃப்ரண்ட்ல இருந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போகலாங்க. ஸோ டியூல் டோன் கலர் தீமில் டேஷ்போர்டுக்கு மேட்சிங் அப்படியே டோர்ஸ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. டோரில் மேலே பீச் கலர் லாக்கிங் லிவர் சில்வரில், கீழே ஃபுல்லாக பிளாக் எலமெண்ட்ஸ், பவர் விண்டோஸ், ஓரம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. லாக்கிங் லிவர் இங்கே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்லேயும் இங்கே JBL ஸ்பீக்கர் இந்த லான்ச் எடிஷனில் ஆட் பண்ணிக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் டியூல் டோன் கலர் சொன்னேன் இல்லையா, மேலே இன்டெகிரேட்டடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் குஷனிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து லான்ச் எடிஷனில் ஆக்சசரிஸில் வருது. லெதரேட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டான குஷனிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக. அண்ட் சீட்லேயே வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து டிரைவருக்கு உங்களுக்கு கிடச்சிருது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்கான லிவர் எல்லாமே வந்து டிரைவர் சைடு வந்துடும் இந்த மாடலில். டேங்கோட ஹூக் அங்கே இருக்குது 40 லிட்டர்ஸ். மேனுவல்னால 3 லிவர் ஆட் பண்ணியிருக்காங்க. பானட் ஓப்பனிங் ஹூக், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டுக்கு வந்த ஹூக் அங்கே இருக்குது. ஏசி வெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பிளாக் கலரில் குரோம் ட்ரீட்மெண்ட்டோட நல்லா பண்ணியிருக்காங்க. காரோட ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது, டிக்கெட்லாம் கிடையாது. இந்த இடத்துல கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் ஸ்டிச்சஸும் வந்து நல்லா ப்ரீமியமாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நிசான் பிராண்டிங், ஒரு ஏர் பேக் வந்துருக்கு. ஸ்டேரிங் அண்ட் கண்ட்ரோல்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பிளாக் கலர் ஸ்விட்சஸில் இருக்குது. இதுலேயே வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில். ஸோ ஸ்பீட் லிமிட் நீங்கள் செட் பண்ணலாம். இந்த பொறுத்த வரைக்கும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இந்த ஸ்டேரிங் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் ஆகும்போது கிராஃபிக்ஸ் டிசைன் நல்லா இருந்துச்சு. ஒரு கலர்டு TFT ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 இன்ச் வந்திருக்கு. டிஸ்டன்ஸ், GMT, ஆவரேஜ் மைலேஜ், ட்ரிப் மீட்டர், சர்வீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. காரோட டேஷ்போர்டில் சென்டரில் ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்திருக்கு. இதில் ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் வந்துடுது. ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவும் இல்லை. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. கைட்லைன்ஸும் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இன்டெகிரேஷனும் நீங்கள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. டேஷ்போர்டில் மேலே இந்த இடத்துல ஒரு ஏசி வெண்ட் கிடச்சிருது. இங்கே ஒரு ஏர் பேக் வந்துடுது. உட்டன் ஃபினிஷிங் வந்து நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டேஷ்போர்டில் இந்த இடத்துல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷிங், ஒரு டெக்ஸ்சர் எலமெண்ட், கீழே வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜில் உங்களுக்கு ஏசியும் வந்து இதில் வரும். ஸோ மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க, கீழே இருக்குது. கீழே மட்டும் உங்களுக்கு கூல்டு க்ளோ பாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லாங் ட்ரைவ் கம்ஃபர்ட் இருக்கும். ஏசி வெண்ட் மேலே கொடுத்துருக்கனால ஃப்ளோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். டச் ஸ்க்ரீன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்குது. நமக்கான ஸ்விட்ச், சென்ட்ரல் லாக்கிங் வந்துருக்கு. டிஃபார்க்கான பட்டன் வந்து அழகாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏசியோட நாபும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஏசி வந்து இங்கே வந்திருக்குங்க. டயல்ஸ் 3 டயல் வந்திருக்கு. கீழே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஃபோன், சாவி இங்கே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ட்ராப்பும் இந்த இடத்துல வந்து பட்டன் ஃபுல்லாக க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. கீழே ஒயர்லெஸ் சார்ஜரும் வந்து இந்த லான்ச் எடிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் நீங்கள் வேணும்னா இங்கே போட்டுக்கலாம். அண்ட் கியரை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக். இது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். சுற்றியும் க்ரோம் ஃபினிஷிங், ரப்பரைஸ்டு ஃபினிஷிங்கை வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே ஏர் பியூரிஃபரும் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் தான் வந்திருக்கு இந்த லான்ச் எடிஷனில். 2 கப் ஹோல்டர்ஸ், இங்கே வந்து கூல்டு க்ளோ பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே ஏசி வரும். ஸோ லாங் ட்ரைவ் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஹேண்ட் பிரேக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட் இருக்கிறதுனால லாங் ட்ரைவ் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா கியர் போடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாடலில். பேசின சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வேனிட்டி மிரர் அண்ட் சன்வைசர் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலே மேப்பிங் லைட்ஸ் LED செட்டப்பில் வந்திருக்கு. IRM பொறுத்த வரைக்கும் டே நைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மேனுவலாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டேஷ் கேமராக்கான ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்திருக்கு. இது லான்ச் எடிஷனில் வந்திருக்கு. இல்லைனாலும் நீங்கள் ஆக்சசரிஸில் போட்டுக்கலாம். இங்கே ஒரு பைக் இருக்குது கால் ரிசீவ் பண்ணால் பேசுகிறதுக்கு. அண்ட் டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்வைசர் கண்ட்ரோல் மட்டும். கைஸ், காரோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் பார்த்துட்டு தேர்ட் ரோவில் சீட்டில் உட்காந்து நான் கம்ஃபர்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சீட்டை வேரியஸ் ஆங்கிளில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 ஹெட்ரெஸ்ட்டும் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்குது. 3 சீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சீட் பெல்ட், ஐஎஸ்ஓஃபிக் சீட்ஸ் இருக்குது. லெதரேட் சீட்டும் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி டியூல் டோன் கலரில் குஷனிங்கே நல்லாயிருக்கு. பாருங்கள், இந்த சீட் வந்து ஃப்ரண்ட், பேக் இந்த ஆப்ஷன் அண்ட் ரிக்ளைனிங் பட்டனும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உள்ளே போயிட்டு உட்காந்து கம்ஃபர்ட் பார்க்கலாம்.
லெக் ரூம் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்டர் தை சப்போர்ட்டும் டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்குது. ஸோ செகண்ட் ரோவில் உங்களுக்கு டோரில் அந்த இடத்துல வந்துடும். இதே மாதிரி 2 சைடுமே வந்து உங்களுக்கு ஏசி வென்ட் இருக்குது. தேர்ட் ரோலையும் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். சீட்டுக்கும் பேக்கில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. சீட்டோட ஓவரால் ஸ்பேஸ் அங்கே ஆரம்பிக்கிற சீட் இது வரைக்கும் வருது. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஓவரால் சீட் ஸ்பேஸ். அண்ட் டோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பாருங்க டியூல் டோன் கலரில் இருக்குது. மேலே பீச் கலரில், லாக்கிங் லிவர்ஸ் சில்வர் கலரில், இங்கே ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நாப். அண்ட் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ் எல்லாம் பிளாக் கலரில் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், JBL ஸ்பீக்கரும் இங்கே ஆட் ஆகிருக்கு. காரோட செகண்ட் ரோவில் இருந்து தேர்ட் ரோ போகிறது ரொம்ப ஈஸி. இந்த லிவரை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து பண்ணிடலாம். 60-40 ஸ்ப்ளிட் அப் சீட்டும் வந்து செகண்ட் ரோ வந்திருக்கு. ஸோ இந்த சீட் வந்து ஆல்ரெடி சொன்னேன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலான்ட்டு. ஸோ இது பாருங்கள், இப்போ வந்து இந்த சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே தேர்ட் ரோவில் போய் உட்காந்து உங்களுக்கு லைவாகவே கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எஸ், இப்போ தேர்ட் ரோவில் தான் நான் உட்காந்துருக்கேன். அண்ட் சீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ இது பாருங்கள், லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து டீசெண்டாகவே இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் என்னால் உட்கார முடியுதுங்க. 50-50 ஸ்ப்ளிட் அப் சீட் வந்து கொடுத்துருக்கறதுனால ஈஸியாக என்ன போல ஆளுங்க இங்கே உட்காரலாம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு 12 வாட்ஸ் பவர் சாக்கெட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்ரெஸ்ட்டும் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்குது. அண்ட் சீட் பெல்ட்டும் வந்து இங்கே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. ஸோ இதெல்லாம் வந்து வண்டியோட மிகப்பெரிய கம்ஃபர்ட். பேக்லேயே வந்து உங்களுக்கு கைப்பிடி இருக்குது. தேர்ட் ரோவில் ஏசி வெண்ட்டும் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்ஸு. ஒரு குவார்ட்டர் மிரரும் இருக்குது. ஸோ வெளியில் வந்து நல்ல விவிங் ஆங்கிள் கிடைக்கும். கைஸ், காரோட இன்ஜின் போனட்டில் மேலே இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு காசு கட்டிங்கும் பண்ணலை. இது ஒரு 999cc 3 சிலிண்டர் வருது. 72 PS பவரும் 96 Nm டார்க் கிடைக்குது. பெட்ரோலில் மட்டும்தான் 5 ஸ்பீட் மேனுவல் 5 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷனும் வருது. அண்ட் இதில் 3 இயர்ஸ் இல்லைனா 1 lakh கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி. எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி 10 வருஷம் இல்லைனா 2 lakh கிலோமீட்டர் வரைக்கும் தராங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 13 வந்து சிட்டியில் எதிர்பார்க்கலாம். ஹைவேஸில் ஒரு 17 எதிர்பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் மைலேஜ் மாறும். மொத்தத்தில் இந்த நிசான் கிராவைட் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு MPV தான். பட் இங்கே ஹேட்ச்பேக் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒர்த்தான கார். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு 30+ ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸை இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேயே கொடுக்குறாங்க. நீங்கள் 5 சீட்டராக வேணும்னாலும் மாற்றிக்கலாம், 7 சீட்டராகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. நிசான் காசு வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர், அவங்கள தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கார் அண்ட் பைக் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. இது போல் அதையும் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.